ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு கருத்தை அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அம்மாக்கிட்ட கேட்கணும். இந்த கருத்தை யாரை சொல்கிறான்னு சொல்லியா ஜாட மாடையாக நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய்க்குத்தான் அறிவுறுத்துற மாதிரி சொல்கிறார். இந்த கருத்து தமிழ்நாட்டில் படு வைரலாக போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் நயினார் நாகேந்திரன் கைது செய்யப்படுவார் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எந்த விதமான ரியாக்ஷனும் நம்ம மாண்புமிகு முதல்வர்கிட்டிருந்து வரல. இதே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லாத வார்த்தையை சொன்னதா சொல்லி அவரை கைது பண்ணி சென்னையிலேருந்து தஞ்சாவூரில் அலக்கடித்தது தான் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி விஜய். இப்போது நயினார் நாகேந்திரன் சொன்ன கருத்துக்கு கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் விஜய் அவர்கள் அமைதி காக்கிறார். நயினார் நாகேந்திரன் சொன்ன கருத்து முற்றிலும் தவறான கருத்து. இந்த கருத்தை யார் சொல்லியிருக்கணும்? விஜய் சொல்ல தவறினாலும் விஜய்ட்டு இருக்கக்கூடிய இந்த அல்லக்கையெல்லாம் இருக்கும் இல்லையா, ஆதவர்ஜுனு, புஷ் ஆனந்து எல்லாமே தெரிஞ்ச இந்த ராஜ்மோகன் நயினார் நாகேந்திரன் கருத்துக்கு தவறான கருத்துக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கணும். ஆனால் இதுவரையிலும் அவங்க எந்த விதமான பதிலும் சொல்லப்படவில்லை. இப்போது சந்திரசேகர், நம்ம விஜய் தமிழக முதல்வனுடைய அப்பா சந்திரசேகர் வரலாறை பார்க்கணும்னு சொன்னால், சந்திரசேகர் தஞ்சாவூரில் பிள்ளை வகுப்பை சேர்ந்த ஒரு கிறிஸ்டியன். அவர் ஒரு மத்திய அரசாங்கத்தில் ஒரு வேலையில் இருக்கிறார், ஒரு குறைவான சம்பளத்தில் வேலையில் இருக்கிறார். சினிமா மேல் கொண்ட மோகத்தின் காரணமாக சென்னை நோக்கி படையெடுத்து வருகிறார். அந்த சமயத்தில் யாரை போய் பார்க்குறாருன்னு சொன்னால், பாகனி ஸ்டுடியோவில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய எஸ் நீலகண்டனை போய் பார்க்குறார். அந்த நீலகண்டன்கிட்ட உதவி இயக்குனராக சேர்றார். நீலகண்டனுடைய மனைவி லலிதா நீலகண்டன் அவங்க மேடையில் பாட்டு நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க தான் லலிதா நீலகண்டன். லலிதா நீலகண்டன் லலிதா ஃபைன் ஆர்ட் அண்ட் மியூசிக்னு சொல்லி ஒரு ட்ரூப் வச்சு மேடைகளில் பாட்டு பாடுறதெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருப்பார். இவர் டைரக்ஷன் துறையில் யார் எஸ் நீலகண்டனுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக பார்க்குறப்போ நிறைய படங்கள் அவர் தயாரிக்கிறாங்க. யார் தயாரிக்கிறாங்கன்னா லலிதா நீலகண்டன் படம் தயாரிக்கிறாங்க. படம் தயாரித்தப்போ சக்ஸஸ் எல்லாம் ஆகலை, அப்படியெல்லாம் ஃபெயிலியராகவே படம் போய்கிட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில் சந்திரசேகரை தன்னுடைய வீட்டில் பேயிங் கெஸ்டாக வைத்துக் கொள்கிறார்கள். எஸ் நீலகண்டனும் அவருடைய மனைவி லலிதாவும் பேயிங் கெஸ்டாக வச்சு வீட்டில் அவுட் ஹவுஸில் வச்சுக்கிறாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் தான் நிறைய படங்கள், சிவாஜி கணேசன் நடித்த படம் சிவந்தம்மனிலிருந்து எங்கள் தங்கராஜா, இப்படி நிறையா படத்தை சிவாஜி கணேசன் நடித்த படத்தில் ஒரு உதவி இயக்குனராக இருக்கிறார். இந்த சமயத்தில் தான் அவர் வீட்டில் இருக்கிறப்போ சோபா பள்ளிக்கூடம் போய்கிட்டு இருக்குது. பள்ளிக்கூடம் படித்து கொண்டிருந்த மாணவி, பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு போன மாணவி தான் நம்ம சந்திரசேகருடைய பிற்காலத்தில் மனைவியான சோபா அவர்கள். 5 வருட காலம் ஒருதலை காதல் தான் அவர் இருந்திருக்கிறார். 5 வருஷமாக சோபா மேலே ஒருதலை காதல் அவர் குடும்பத்துக்கும் தெரியாது. ஒரு காலகட்டத்தில் இவர் அந்த குடும்பத்திற்கு நல்ல வெல்விசராக இருந்த காலத்தினால சோபாவை பெரியோர்களாகவே பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. யார்? நீலகண்டன், அவருடைய மனைவி லலிதா, இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அரேஞ்ச் மேரேஜாக பண்ணி வைக்கிறாங்க. அரேஞ்ச் மேரேஜாக பண்ணி வச்ச பிற்பாடு தான் சோபாவும் இவங்களுக்கும் சந்திரசேகருக்கும் கல்யாணத்தை யார் நடத்துகிறார் என்று சொன்னால், சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய மனைவி கமலா அம்மையார் சென்னையில் இருக்கக்கூடிய தர்ம பிரகாஷ் ஹோட்டலில் தான் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி தாலி எடுத்து கொடுத்தது யாருன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய மனைவி கமலா அம்மையார். இவங்க தனி குடித்தனம் வர்றாங்க. தனி குடித்தனம் வரன்னு சொன்னால் கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்கு கீழே 100 ரூபாய் வீட்டிற்கு 1 RK ரெசிடென்ஸுங்கிற இடத்துல தான் இவங்க குடியிருக்க வர்றாங்க.
அப்போது அந்த குடியிருப்பு பகுதியில் 4 வீடு, 4 வீட்டுக்கு இருந்து ஒத்த பாத்ரூம் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு சோபா அவர்களோடு இருக்கக்கூடிய சுரேந்தர் இன்னும் 4 பேரோட சேர்ந்து மியூசிக் ட்ரூப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் வருமானத்துக்கு ரொம்ப கஷ்டம். பிற்காலத்தில் தான் எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு நான் சிகப்பு மனிதனுங்கிற படம் எடுத்து, அவர் நிறையா படம் எடுக்கிறார். சட்டம் ஒரு இருட்டறைங்கிற படத்தில் தான் அவர் ஃபேமஸ் ஆகிறார். சந்திரசேகர் சோபா தம்பதிகளுடைய திருமணம் 15/4/1973 தான் நடக்குது. விஜய் அவர்கள் 22/6/1974 பிறக்கிறார். அதற்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு மகள் பிறக்கிறாள், வித்யா நோய்வாய்ப்பட்டு பின்னால் இறந்து போயிடறாங்க. முதல் ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணுறப்போ அந்த தெலுங்கு பிராமணர் இந்து முறைப்படி தான் சந்திரசேகரும் சோபாவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு ஒரு 11 வயது இருக்கின்ற பொழுது இவர் சினிமாவில் புகழ் பெற்றதுக்கு பின்னால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் பண்ணுறாங்க. அது கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் பண்ணுறப்போ யார் பக்கத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் விஜய் முன்னிலையில் தான். அப்போ அவருக்கு 11 வயசான விஜய் முன்னிலையில் தான் சோபாவுக்கும் சந்திரசேகருக்கும் கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் நடக்குது. இது நிறையா பத்திரிகைகளில் ஃபோட்டோவாக வெளிவருது. இன்று கூட அதெல்லாம் நடைமுறையில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. என்ன ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னால், சோபா அவர்கள் தெலுங்கு பிராமண வகுப்பை சேர்ந்தவர். தெலுங்கு பிராமண வகுப்பை சேர்ந்து இன்னொருவோடு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணம் நடந்தவங்களுக்கு பிறந்தது தான் விஜய்னு சொல்லி ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்குது. இது தவறான கருத்து தான். ஆனால் இது எப்படியோ திரிச்சு கடைசியில் விஜயனுடைய அப்பா சந்திரசேகர் இல்லைங்கிற அளவுக்கு அப்படியே புரளி கிளம்பிக்கிட்டு போய் இன்னும் அது புரளியாகவே தான் இருக்குது. ஆனால் உண்மை அது அல்ல. சந்திரசேகருக்கும் சோபாவுக்கும் 22/6/1974 பிறந்தவர் தான் நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். நயினார் நாகேந்திரன் இந்த கருத்தை ஒரு பகுதி இந்த தெலுங்கு பிராமண வகுப்புக்கும் தெலுங்குவில் இருக்கக்கூடிய ஒரு பிராமணருக்கும் சோபாவுக்கும் கல்யாணம் நடந்தால் சொல்லப்பட்ட அந்த கருத்தை மனத்தில் வச்சுக்கிட்டு, அது புனையப்பட்ட கதை, அந்த புனையப்பட்ட கதையை மனத்தில் வச்சு தான் நயினார் நாகேந்திரன் இதை சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் ஒரு சில புகைப்படங்களை பார்க்கின்ற பொழுது சந்திரசேகர் தான் மாலை போட்டிருப்பார், சோபா மாலை போட்டிருப்பார், நடுவால் விஜய் நிற்பார். அப்போது விஜய் ஒரு 11 வயசு பாலகராக நிற்கிற கல்யாணம் பண்ணுறப்போ எல்லாத்துக்குமே தோணும். என்னென்னு தோணும்? இது வேறொருத்தருக்கு பிறந்தது தான், அதனால் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறப்ப பையனை முன்னால் நிறுத்திக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது இவங்க 2 பேர்த்துக்கும் தம்பதிகளுக்கு பிறந்த 2வது பெண்களை இறந்து போச்சு. அப்போ விஜய் இருக்கிறாங்க. ஒரு தவறான தகவலை நயினார் நாகேந்திரன் புரிந்து கொண்டு விஜயின் வேலை ஒரு பழியை சுமத்துகிறார். அந்த பழி என்னன்னு சொல்லி எதற்காக சுமத்துகிறார் என்று சொன்னால், சட்டசபையில் விஜய் அப்பாவை காணோம் அப்படின்னு சொன்ன கருத்துக்காக வேண்டி இவர் கவுண்டர் பண்ணுறார். இவர் கவுண்டர் பண்ணுறதுக்காக வேண்டி அதை சொல்கிறார். இதை சொல்லி இந்த பிரபலம் பெருசாக வந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் சுதந்திர தின விழா நிகழ்ச்சி நடக்குது. 80வது சுதந்திர தின விழா நிகழ்ச்சி நடக்கிறப்போ அங்கே திரிசா பிரச்சனை பெருசாக எழுந்துருச்சு. திரிசா பிரச்சனை பெருசாக எழுந்த பிற்பாடு இந்த நயினார் நாகேந்திரன் சொன்ன கருத்து அப்படியே அமுங்கி போச்சு. நயினார் நாகேந்திரன் சொன்ன கருத்து திரிசா பிரச்சனை இதனால் கூட ஒரு கேம் ஆடி இருக்கலாம் இல்லையா? ஏதாவது ஒரு பிரச்சனையை ஒன்று நடக்கிறதுனா இன்னொரு பிரச்சனையை பெருசு பண்ணணும். அப்போது அவங்க திரிசாவும் அவங்க அம்மாவும் ஒரே இடத்துல சந்திரசேகருக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ இதில் என்னன்னு சொன்னால், சோபா அவர்கள் தெலுங்கு பிராமண வகுப்பை சேர்ந்தவர். அதே சமயத்தில் திரிசாவும் பிராமண வகுப்பை சேர்ந்தவர். ஆனால் சந்திரசேகர் கிறிஸ்டியன்.
அந்த சுதந்திர திருவிழாவுக்கு என்ட்ரி வர்றப்போ சோபா சந்திரசேகர் எந்திரித்து திரிசாவை பார்த்து வணக்கம் போடுறாங்க. திரிசாவும் வணக்கம் போடுது. ஆனால் சந்திரசேகர் எதுவும் செய்யவில்லை. பிராமணர்களும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்கன்னு கூட இருக்கலாம். ஆனால் அந்த நிகழ்ச்சி சுதந்திர தின விழாவில் நடந்த நிகழ்ச்சி படு கேவலமான நிகழ்ச்சி. இதையெல்லாம் பிற்காலத்தில் விஜய் அவர்கள் திருத்தி கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் நயினார் சொன்ன கருத்து தவறுன்னு இதுவரையிலும் யாரும் சொல்லலைங்க. நயினார் சொன்ன கருத்து அப்பாவை தெரிஞ்சுக்கணும்னா அம்மாவை கேட்கணும் அப்படின்னு ஜாடமாடையாக விஜய் சொன்னது. நயினார் நாகேந்திரனுடைய கருத்து என்பது தவறான கருத்தை இதுவரையிலும் யாரும் பிரதிபலிக்கல. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.